நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த கான்டென்ட்டுக்குள்ள நீங்க தெளிவா டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை அடிப்படையானதை சொல்லிடுறேன். ஏன்னா சாமானிய மக்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த யூடியூப் டேர்ம்ஸ் சில விஷயங்கள் புரியாம இருக்கும். அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கான்டென்ட்டுக்குள்ள ஃபுல்லா டிராவல் பண்ணுவோம். 3 விஷயங்கள். அதில் முதல் விஷயம் என்னன்னா, ஃபேர் யூஸ்னு ஒரு மேட்டர் இருக்குங்க. அதாவது இப்போ வேற சேனல்ல ஒரு வீடியோவை அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. நான் என் சேனல்ல அந்த வீடியோ பத்தி ஏதோ கருத்து சொல்லணும், விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா நான் அப்படியே மேம்போக்கா சொன்னேன்னா உங்களுக்கு பெருசா புரியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுவேன், அவங்களோட ஃபுட்டேஜை எடுத்து நான் பயன்படுத்துவேன். ஆனால் அது ஃபுல்லாக நீங்கள் போட்டீங்கன்னா பிரச்சனை தான். ஒரு சில வினாடிகள் இருக்க பயன்படுத்துறீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் யூடியூபே அலோவ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஃபேர் யூஸ். விமர்சிக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நீ பண்ணுறியா, பண்ணிக்கப்பா, இது எதுவும் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னுவாங்க. ஒன்னாயிடுச்சா? ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக். காப்பிரைட் கிளைம் அப்படின்னா, இப்போ நான் இப்போ வீடியோ எடுத்து என்னோட சேனலை யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எங்கேருந்து வீடியோ எடுத்து அந்த சேனல் இருக்குல்ல, அவங்க நினச்சா எனக்கு கிளைம் கொடுக்க முடியும். தம்பி, இது போல எங்களோட வீடியோ எடுத்து போட்டிருக்கப்பா, நாங்கள் போய் கஷ்டப்பட்டு அங்கங்கே நாளை பிடிச்சி இன்டர்வியூலாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம், நீ பாட்டுன்னு உட்காந்த இடத்துல சும்மா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு அர்த்தங்க இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்னா. இல்லைன்னா அந்த ரெவன்யூ இருக்குல்ல, இதே ஷேரிங் சார்ந்து அது போயிடும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட போர்ஷன் இருக்குல்ல, அந்த வீடியோ யூஸ் பண்ண இடம், அதை நீங்கள் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ உங்களுக்கு மொத்தமாக வரும். அப்படி கிளைம் நீங்கள் மதிக்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கிளைம் கொடுத்தாங்களே அந்த குறிப்பிட்ட சேனல், அவங்க நினச்சா ஸ்ட்ரைக்கும் கொடுக்க முடியும். கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக டவுன் பண்ணப்பட்டுரும். உங்கள் சேனலில் அந்த குறிப்பிட்ட வீடியோ, அவங்களோட வீடியோ மட்டும் இல்லை, அதை வச்சு நீங்கள் பேசின கான்டென்ட் இருக்க பாருங்க, மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. அவ்வளோதானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சூட்சமோ. ஒரு ஸ்ட்ரைக்கா இதே மாதிரி பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ள 3 ஸ்ட்ரைக் உங்கள் சேனலுக்கு வந்துருச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனலாக இருந்தாலும் சரி, அப்படின்றதுல தூக்கிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேனலை திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கணும். வித்தியாசம் புரியுதா காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும்? ஓகே. 3வது விஷயம், இந்த கில்மா பேஜஸ்லாம் இருக்கு பாருங்க. அதாவது நம்ம உடம்பு, ஓகேவா, அது நம்மளோட அந்தரங்கம். இந்த பாடி பில்டிங் காட்டுறவங்க உடம்ப காட்டுறது வேற. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா உடம்புல மசில் அங்கங்கே பார்த்து ஏற்றி அதுக்கு அவங்க லோட் பண்ணி உடம்புக்குள்ள அவ்வளோ ஃபுட் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு காம்படிஷன் போயிட்டு நேஷனல் ஃபிளாகை ஏந்தி நிற்கிறாங்க அப்படின்னா அது கெத்து. இது ஆண்கள் சைடில் சொல்கிறேன். பெண்களை சைடில் பாடி பில்டிங் பண்ணுறாங்க, அவங்கள சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்ச்சிக்குண்டான ஒரு பொருள் மாதிரி இந்த உடம்பை பாவிச்சு அப்படிங்க இருக்கும். இப்போதான் சோஷியல் மீடியா முழுக்க இதுக்கு பேஜஸ் நிறைய வந்துருச்சு. 250 ரூபா கொடு உனக்கு கையை காட்டுறேன், 500 ரூபாய் கொடு காலை காட்டுறேன், 1000 ரூபாய் கொடு கழுத்தை காட்டுறேன், இதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தா என்னென்ன காட்டுவான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது போல நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்துருச்சுங்க. சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலேயுமே இது நீங்கள் பார்க்க முடியும். இந்த மெம்பர்ஷிப் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு என்னென்ன பார்க்கணும் ஆசை இருக்கு எல்லாத்தையும் நானே காட்டுன்னு ஒரு அம்மா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நக்க தங்க போட்டு எத்தனை பேர் ஓடுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் கில்மா பேஜஸ்ன்னு சொன்னேன். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட்டு. இப்போ கான்டென்ட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணுவோம். அன்னைக்கு சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட்னு ஒரு விஷயம் பெருசாச்சு. இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் ஸ்ட்ரைக்ன்ற விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் மக்களே, பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். எப்படி ப்ரோன்னு கேட்குறீங்களா? போக போக உங்களுக்கே புரிஞ்சிருவாங்க. இந்த கான்டென்ட்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். நாங்கள் இந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலோட பேரையும் சம்மந்தப்பட்ட 2 தரப்புகள் இருக்காங்களே அவங்க பேர்களையும் ஃபோட்டோஸையும் நான் பயன்படுத்த விரும்பல. பயந்துலாம் பண்றோம்னு நினைக்காதீங்க. இதை விட பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இதுல இவங்க பக்கம் தப்பு, இவங்க பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும். ஏன்னா பேரை சொன்னா ரெப்புடேஷன் எந்த அளவுக்கு அடிவாங்க நல்லா எங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு முறை சம்பந்தப்பட்ட எந்த ஸ்தாபகங்கள் பேரையும் அந்த பர்சன்ஸ் பேரையும் இங்க வெளிப்படுத்தல. ஆனா உங்களுக்கு தெரியும், வீடியோ பாக்குறவங்களுக்கு எங்க நடந்துச்சு, என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ரைட்டு, விடுங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதெல்லாம் புதுப்படையான விஷயங்களுக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க தாக்கி தான் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே. இந்த ஸ்கூல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ஆண்டு விழா, மற்றபடி ஏதாவது குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, அது போல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்.
நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்ப்போம் அந்த நாள். ஸ்கூல் லீவு ஒன்று, இன்னொரு பக்கம் யாரோ வந்து பேசுவாங்க கெஸ்ட்டு, கேட்கலாம். நாம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட வயசை தாண்டி அவங்களோட அனுபவம் இருக்குன்றக்கப்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம போய் உட்காருவோம். அந்த காலகட்டங்களில் பள்ளிகளுக்கு அடைக்கப்பட்ட கெஸ்ட் வேற. ஆனா இந்த டிஜிட்டல் யுகத்துல யார் யாரெல்லாம் கெஸ்டா கூப்பிடுறாங்க தெரியுமா? அதான் கொடுமையை. படிப்பை விட திறமை ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வைங்க. அந்த படிக்கிற பசங்க என்ன நினைக்கும்? அப்புறம் எதுக்கு நம்ம காலைல அம்மா எழுப்பி விட்டு யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்து ஸ்கூலுக்கு போய் படின்னு சொல்லி அனுப்புறாங்க. திறமை எதோ சொல்றாங்களே அதை தேடி போவோம் அப்படின்னு அந்த குழந்தை போக ஆரம்பிச்சா. எல்லாராலையும் திறமையை மட்டும் வச்சு மேலே வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி வந்த 100 பேரை பார்க்குறோம். ஆனா படிப்பு இல்லாம வாழ்க்கையில தோல்வியை தழுவின லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால கல்வின்றதோட முக்கியத்துவத்தை ஒரு முறை எல்லாருமே வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொன்ன விஷயம் ஓரளவுக்கு ஓகே. அதாவது படிப்போடு சேர்ந்த திறமைன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. படிப்பை விட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கதான் இஷ்யூ ரைஸ் ஆயிடுச்சு. இது போல ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க உங்க ஸ்கூல்ல. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? இந்த டிஜிட்டல் யுகத்துல சரி அந்த அண்ணா அந்த அக்கா வந்து பேசினாங்களே ஏதோ திறமையை வச்சு மேலே வரலான்ட்டு, அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஃபேமஸ் ஆனதுனால தானே கூப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு, அவங்க திறமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த பசங்க போய் தேடுதுன்னு வைங்க. இப்போ என்ன செல்போனை பசங்க ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கும், பேரை போட்டு தேடுதுன்னு வைங்க. அதுல ஒரு போட்டோ வீடியோ பசங்க பாக்குறாங்கன்னா அதுல நீங்க பண்ண வேலைகள் இருக்கும்ல, அதை நல்ல கண்டென்ட்ஸை போட்டிருந்தீங்கன்னா நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா அந்தரங்கம் இருக்குல்ல, அந்த விஷயத்த காசா மாத்தி அதன் மூலமா அடுத்தடுத்து மெம்பர்ஷிப்பை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் லட்சங்கள் கோடிகளா மாற்ற அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட உடல் அந்தரங்கத்தை நீங்க ஃபுல்லா வெளிச்சம் மூடி காமிச்சிட்டு இருக்கிறது. உடல் உறவு இச்சை இருக்குல்ல, அதை தூண்டுற மாதிரி ஒருத்தவங்க பண்ணிட்டு போறீங்க. அதை அந்த பசங்க பாக்குறதுங்க உங்க பேஜ்ல அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? நம்ம வீட்டு பசங்க இதே போல வேலையை பண்ணாங்கன்னா நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதைத்தான் சொல்றாரு, வேற எதுவும் இல்லை. ஸோ திறமைன்னு சொல்றாங்கன்ற ஒரே காரணம் பையன் போய் தேடி போகும்போது அவங்களோட திறமை இதான் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காந்துக்கும். ஓ அப்ப இதுதான் டேலண்டா அப்படின்னு டேலண்ட்னா என்னன்றதுக்கு அறிஞர் பொருளை அவங்க ஆபாசம்னு குடிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மக்களே, ரொம்ப 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 டேஞ்சர். இதெல்லாம் அப்பேற்பட்ட விஷயம் நடக்கிறது இப்ப பெருசா தெரியாது, போக போக இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். நெகட்டிவான இம்பாக்ட்ஸ். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா செலிபிரிட்டிஸ்க்குலாம் அந்த டைம்ல அவங்க கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமான்னு சாமானியர்கள் பல பேர் ஆர்வமா இருப்பாங்க. திரையில பார்த்தவங்கள தரையில பார்க்கும்போது போய் நம்ம கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப கிரேஸ் எப்படி தெரியுமா மாறி இருக்கு? சினிமா செலிபிரிட்டிஸை விட இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேல அதிகமான கிரேஸுங்க. அந்த அளவுக்கு வந்து செல்ஃபில எடுத்துக்கிறாங்க. நான் தப்பு சொல்லல, எடுத்துக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களை ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா, நான் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட வேணாம்னு சொல்லல, கூப்பிடுங்க. கல்வி சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றவங்க, சோஷியல் அவேர்னஸ் சார்ந்து சொல்றவங்க, கல்விதான் முக்கியன்ற விஷயத்த ஆணித்தரமா பேசுறவங்க செய்யறவங்க, அது போல ஆட்களை கூட்டு பண்ணுங்களேன். அதை விட்டு ஆபாசத்தை மட்டுமே அடித்தளமா போட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க? இதுல தப்பு அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மேலாம் கிடையவே கிடையாதுங்க. கூப்பிடுறீங்களா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் உங்க மேலதான். என்னத்த இந்த திரைப்படங்களுக்கான ஆடியோ லான்ச் மற்ற ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் காலேஜுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சாபம் பிடிச்சிருச்சு. அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஆனா பண்ண முடியுமா என்ன? அது எங்க கூட நிறுத்திக்க பார்த்தீங்கன்னா, இது ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இது போல ஆபாசம் சார்ந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா என்னோட ரோட்டு முதல்ல எங்க போவோம்? இந்த ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைபரா இருந்திருக்கணும், காசு கட்டி தினமும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வாமா நீ கெஸ்டா பேசுமான்னு அவரே கூப்பிட்டுருக்கணும். அந்த ஒரு நபரோட இச்சைக்காக அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பலியாகணுமா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு அளவுகோல் மட்டும் இருக்கக்கூடாது. பசங்க கிட்ட பேச போறாங்க, ஸ்கூல்ல வந்து பேச போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கல்வி சார்ந்து பேசுற அளவுக்கு 2 நிமிஷம் பேசுற அளவுக்கு அவங்க தானே உருப்படியா பண்ணியிருக்காங்களா? இதை பத்திலாம் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களை பார்க்காம எதை பார்க்க கூட அதை மட்டும் வச்சு பார்த்து நீங்க கூப்பிடுறீங்கன்னா இது இப்ப இல்ல, இதுக்கப்புறமா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும், பல இடங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்புறம் காப்பிரைட், இந்த 2 விஷயங்கள் யூடியூப்லயே இருக்கு. இது கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும், பட் சாமானிய மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாம் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதாவது ரிசர்ச் பண்றோம் ஸ்கிரிப்டை, அதுக்கப்புறமா ஃபுல்லா அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம், அதுக்கப்புறமா எடிட் பண்றோம், இதுக்கப்புறமா நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வீடியோ உருவாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கும். இதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணதும் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டெல்லாம் கொண்டு வந்து யூடியூப் கொடுத்துறாது, ஃபுல்லாக செக் பண்ணும். ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன் இருக்கான்னு பார்க்கும், நாங்கள் எதாவது மீதி இருக்குமா அப்படின்ட்டு. காப்பிரைட் சார்ந்து எதனா வேலையை பார்த்து வச்சிருக்கோமோ அதையும் செக் பண்ணும். இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தான் உங்களுக்கு அந்த வீடியோவே காட்டும். இந்த 2 டூல் யூடியூப்ல இருக்கும்போது அப்புறம் எதுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு விஷயத்த வாலண்டியரா கொடுக்குறாங்க? சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும். உண்மையில அந்த கிரியேட்டர் தப்பு பண்ணியிருப்பான், அதுக்காக கொடுக்குற ஸ்ட்ரைக்கை பத்தி நான் இங்க பேசவே இல்லை, அதை பத்தி நான் கொஸ்டினே பண்ணல. அந்த ஸ்ட்ரைக் கொடுக்குற முழு தார்மீக உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா தொட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்ன்றது தப்பே பண்ணிருப்பாங்க அவங்க, அதை ஒருத்தர் சுட்டி காமிச்சிருப்பாரு, அதுக்காக ஸ்ட்ரைக்குன்னு கொடுக்கறது, என் பேரை சொல்லிட்டாருப்பா சொல்லிட்டு அதுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுமைங்க. இது இப்ப நடக்குதுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் ஒன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. கிரியேட்டர்ஸ் ஒரு முறை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை இதுதான். கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் எம்சிஎன்ஸ் இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும். அதாவது
இப்போ நான் ஃபுல்லாக வேலை நிமித்தம் காரணமா அதான் சினிமாவில் நடிக்கிறேன், இல்லைனா சீரியலில் நடிக்கிறேன், இல்லைனா கான்டென்ட் ஒர்க்கு ரிசர்ச் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா இது போல் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு அங்கே சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன், கில்மா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, கில்மா அதுன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் டைம் இருக்காமல் போயிடுமா? உடனே என்ன பண்ணுவாங்க, எதுக்கு தனியாக ஹேண்டில்ஸ் அவங்க அப்பாயின் பண்ணுவாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியோட கொடுத்து இந்த ஆன்டி பைரசி சார்ந்த சில பேர்னு அந்த பேர்லேயே வருவாங்க. ஓகேவா, அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்து நீங்கள் பார்த்துங்க, என்னால் கவனிச்சிக்க முடியாதுன்றவாங்க. அவங்க ஃபுல்லாக கவனிச்சிப்பாங்க. இவங்க வேலை என்ன இருக்கும், நமக்கு முதலாளி ஓகேவா, அவங்க தான் நம்ம கிட்ட காசு கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு இழுக்கலை நம்ம விடக்கூடாது சொல்லிட்டு எத்திக்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் கார்பரேட் ஸ்ட்ரைக்கை கொடுப்பாங்க. இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்சிஎன். இவனுக்கு கிட்டத்தட்ட கார்பரேட் லெவலில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் பொருந்தும். எல்லா எம்சிஎன்னு சொல்ல சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எப்படி இது போல பேசலாம், எங்க கிளைண்ட் ஆச்சு அப்படின்னு வேணும்னு அந்த கிரியேட்டர் லைஃபை காலி பண்ற மாதிரி ஸ்ட்ரைக்கை கொடுத்து விடுவாங்க. மக்களே பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு வீடியோன்னு சொல்லி போயிடும். ஆனால் அந்த வீடியோ உருவாக்குறது தான் கிரியேட்டர் போகிற கஷ்டம்லாம் சொல்லி மாளாதுங்க, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த எம்சிஎன்னா மல்டி சேனல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி இவங்க கிட்ட ஒரு கிளைண்ட்ஸ், அதாவது என்னோட சேனல் உங்களோட சேனல் மாதிரி சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்கள கிளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல்லாக. ஓகேவா, அதாவது எம்சிஎன்னு சொல்லுவோம். ஒரு கொடையின் கீழ் பல சேனல்கள், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தரப்பு இதுக்கப்புறம் பொறுப்போடு இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க கம்பெனிஸ் எம்சிஎன்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில பேர் அந்த பொறுப்பு தவறுறீங்களே, விசுவாசத்தை அங்கே காட்டுன்ற ஒரே பேரில் சொசைட்டிக்கு என்ன ஆகும்னு யோசிக்காமல் இருக்கீங்களே, அதை முதல்ல கன்சிடர் பண்ணுங்க. கண்டென்ட்டை பாதுகாக்கிறோன்ற பேரில் சர்வாதிகாரம், இது இப்படி தான் சொல்லணும். கம்பெனி நேம் அண்ட் பர்சனோட நேம் இதை சொல்லாமே பல பேர் வீடியோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் வருது அப்படின்னா உமேசான்னு போடுவாங்க, ஏர்டெல் அப்படின்னா ஊர்டெல் அப்படின்னுவாங்க. அதாவது அவங்க பண்ணுற அந்த ஸ்கிட்லேயே ஆக்சுவலி இது போல பேரை மாற்றி 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 சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்கும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சிடும், ஓகே இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க? நாளை பின்னே இந்த கான்டென்ட்டை பார்த்து கடுப்பாகிட்டு அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான். ஓகேவா, நிறைய பேருக்கு இதுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்காது, இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இதை கூட சொல்ல விடாமல் பண்ணுறாங்க. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் விவகாரம் இன்னும் பெருசாக போகுது, யாருமே கேள்வி கேட்க தவறிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாற்றி மாற்றி சொல்கிற பேரை அது கூட சொல்லாத. அந்த எதுகை மோனை மட்டும் இல்லை, அந்த வார்த்தையோட சிமிலாரிட்டியே வரக்கூடாது, சம்மந்தெல்லாம் வேற எதனா சொல்லிட்டு போ அப்படின்னு வாங்க. வாய்ப்பூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிட்டல் ரீதியான வாய்ப்பூட்டுனா இதுதான். கரெக்ட் ப்ரோ, கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு பல பேர் இப்போ பொங்குவீங்க. ஒரு விஷயம், நம்ம மேலே இருக்க தப்பை முதல்ல பார்த்துக்கணும்ல, அதையும் இங்கே சரி பண்ணுறோம். முதல்ல நான் சொல்கிற இந்த விஷயம் நிற்கணுங்க. ஆனால் இது வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஆசையில் சொல்கிற அவ்வளோதான். ஒரு 25,000 ரூபா பே பண்ணி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதை காட்டி இதை காட்டுன்னு ஃபுல்லாக சபலத்தை அங்கே தீர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஓஞ்சி உடங்கின பிற்பாடு ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு அதே ஆன்லைனுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ, கலாச்சார சீரழிவு ப்ரோ அப்படின்னு பதிவுகளை போட்டு அங்கே பயங்கரமாக பொங்குறது. இந்த கான்ட்ராஸ்டான விஷயம் இருக்குல்ல, இது முதல்ல மாறணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அவ்வளோ ஏங்க, அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ஒரு 100 ரூபாய் கொடுத்து இந்த சேனல் மெம்பர்ஷிப் சேருங்க அப்படின்னு யாருன்னா சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? அதுவே சோ கால்டு அழகான பொண்ணு யாருன்னா சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு மெம்பர்ஷிப்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, அசால்ட்டாக கொடுத்துட்டு போவாங்க. ஸோ தவறு அங்கேருந்துலாம் ஆரம்பிக்கிறது இல்லை, இங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம கிட்ட இருந்து. ஓகே ரைட்டு, இவ்வளோ செலவு பண்ணி பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, இந்த டிஜிட்டல் தளங்கள் சார்ந்த ஆபாசமாக சில விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்ற அந்த நப்பா சைடில் காசு எங்கேருந்து வரும் பெருசாக நினைக்கிறீங்க? வீட்டில் கை வைக்கவங்க, திருடுங்க, அதுமாரி விஷயங்களுக்கு பசங்க போகும். இது மட்டும் இல்லை, இது போல் தொடர்ந்து பார்த்து 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 வெறி பிடிச்சி அலைவாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டியில் நடக்க போகிற விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக்சுவலி இந்த ஃபேர் யூஸ்னு முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது நான் சொல்லப்போகிற இந்த 9 விஷயங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். என்னென்னா, சமுதாயத்துக்கு நல்லதா நீங்க சொல்றீங்களா, தட்ஸ் குட். விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட்டை போறீங்களா, இன்னொருத்தவங்களோட ஒரு ப்ராடக்ட் எடுத்து சின்னதாக யூஸ் பண்ணி நீங்க போறீங்களா, ஓகே வரவேற்கலாம். சரியான வழியை நீங்க சமுதாயத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்களா, தட்ஸ் கிரேட். வாழ்வியலை சொல்லி கொடுக்குறீங்களா, சூப்பர். இந்த ஸ்கூலிங் சார்ந்து இந்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்களா, மனப்பூர்வமா வரவேற்கலாம் ஃபேர் யூஸ்ல. நியாயமா தரமா விமர்சிக்கிறீங்களா, இது முக்கியங்க. அதான் விமர்சனன்ற பேர்ல கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாம மனசுல இருக்க வன்மத்தை ஃபுல்லா சில பேர் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை தூக்கி போட்டுருங்க. நியாயமான தரமான விமர்சனம் மட்டும் சொல்ற ஃபேர் யூஸ்க்கு. குற்றம் அப்படின்னா தவறு, இதை சுட்டி காட்டுறீங்களா. அன்றாட உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இருக்குல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி சொல்றேன், இதை பத்தி ஃபுல்லா மக்களுக்கு அறியப்படுத்துறீங்களா. அண்ட் அல்டிமேட்டா வரலாறு இருக்குல்ல, இதை இந்த காலகட்ட தலைமுறைக்கு கற்பிக்கிறீங்களா. இது எல்லாத்தையும் நீங்க பண்றதுக்கு ஃபேர் யூஸ்ன்ற அந்த டைமை பயன்படுத்திக்கலாம். யூடியூபும் இதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அது எப்படி மாறி போயிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ப்ரோ. ஆனா அந்த ஃபேர் யூஸை எல்லாரும் நீங்க சொன்ன அந்த 9 விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தலையே. இப்போ ஒரு சேனல்ல வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த சேனல்ல இருக்கவங்கள பிடிக்காதுன்னு ஒரே காரணத்துக்காக இன்னொரு சேனல்ல இருக்க கிரியேட்டர் வன்மத்தை கக்கறன்ற பேர்ல ஃபுல்லா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஃபேர் யூஸ் பாலிசி இருக்குல்ல அப்படின்னு கை காமிச்சிருவாங்க.
இன்னும் ஒரு சிலர் கன்ஸ்ட்ரக்டிவா விமர்சனத்தை வைக்காம தங்களோட சித்தாந்தம் இருக்குல்ல இதுக்கு உட்பட்டு விமர்சனத்தை வச்சுட்டு ஃபேர் யூஸ் அப்படின்றவாங்க. இதெல்லாம் தாண்டி எங்களோட தனிப்பட்ட விஷயம் ப்ரோ. அதை எடுத்து வீடியோவா இல்லை ஃபோட்டோவை எடுத்து அவங்க போட்டு கேட்டால் ஃபேர் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்கூடாது கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கை கொடுங்க. அதுக்கெல்லாம் முதல்ல கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லதுக்காகன்னு கொண்டு வருவாங்க. ஆனால் அதில் இருக்க லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி வேலைகளை பார்க்குற பல கிரியேட்டர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சராக இருந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் வரைக்கும் இதில் குப்பை கொட்டிட்டு இருக்கோல. ஸோ நமக்கு ஓரளவுக்கு சென்ஸ் பண்ண முடியும் இவங்க இந்த விஷயத்தை ஃபேர் யூஸ்ன்னு சொல்லிட்டு தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி ரைட்டு விடுங்க. ஆனால் ஒரு நிதர்சனம் சொல்லட்டுமா, இதுதான் ஷாக்கிங்கே இருக்கிறதுல. ஒரு 9 செகண்ட் வரைக்கும் நான் ஒரு வீடியோ இன்னொரு சேனல் ஒரு எடுத்து நான் என் சேனலில் போடுறேன். ஒரு 6 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் எடுத்து போடுறேன், 3 செகண்ட் வரைக்கும் எடுத்து போடுறேன் அப்படின்னு போட்டால் கூட சில நேரம் அதுக்கே காப்பிரைட் கிளைம் வரும். அதுக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா. யூடியூப் ஃபேர் யூஸ்னு விஷயத்தை கொண்டு வராங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் செல்லும். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா டு பி ஃப்ராங்க் இந்த காலகட்டத்தில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றது பெரிய டவுட் தாங்க. நிறைய பேரும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கே புரியும் நான் சொல்கிற விஷயம். ஓகே, கருத்து சுதந்திரம் இது இருக்கிற ஒரே ஒரு இடம் இப்போதைக்கு தப்பி புடைச்சி மிஞ்சி இருக்கிறது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான். அதனை இது போல காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்ற பேரில் என்னென்ன கருமத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு இடமும் கருத்து சுதந்திரம் இல்லாமல் போயிடும். மக்களுக்கு உண்மை 100% உண்மை தெரிய வராமே போயிடும். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஜென்ரிக்காக சொல்லணும்னாக்கா ரொம்ப சிம்பிள். பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அதை யாராலும் கொஸ்டின் பண்ண முடியாது, கொஸ்டின் பண்ணவும் கூடாது, அது உங்களோட பிரைவசி. ஆனால் பப்ளிக் லைஃப்ல ஒன்று இருக்குல்ல, பப்ளிக் லைஃப்ல இருக்கவங்க தான் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சராக சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி வர்றப்ப ஓரளவுக்காச்சும் பொறுப்பு இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் தான் பல பேர் இப்போ இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சாதிச்சு காட்டினவங்க இருக்காங்களே அவங்கள கூப்பிடுங்க. இந்த ஸ்கூலு காலேஜ் அது போல இடங்களுக்கு காட்டியே சாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டு மானத்தை வாங்காதீங்க. ஏன்னா ஜென்ரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால இப்படி தான் அப்படின்ற பேரை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரு வினா இருக்கு. அதுக்கான பதில்களை முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. காப்பிரைட் அப்படின்றது காப்பிரைட் அபியூஸா இப்போ மாறிக்கிட்டு இருக்குல்ல, லிட்டரலா மாறிக்கிட்டு இருக்குல்ல, மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதனால மக்களுக்கு தெரிய வர வேண்டிய 100% உண்மைகள் தெரிய வராமே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஸோ இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்கான ஒரு கான்டென்ட் கிடையாது. முழுக்க முழுக்க நாம ஆசோஷியல் பண்ற விழிப்புணர்வு தான். அது கூடவே ஜஸ்ட் ஒரு பாடம் புகட்டல் மட்டும்தான். திருந்த பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.